அன்பு நேர்களே, இந்த காணொளி ஒரு கர்மம் பிடித்த காணொளியாக அமைய போகின்றது. இதுக்கு யாரும் இங்கு அம்படிக்க தேவையில்லை. இந்த முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனை தான். இங்க யாரும் உத்தமர் தேசம் இல்லையே, எல்லாம் எல்லா சமூகத்திலும் எல்லா பிரச்சனை ஓங்கி ஒலிக்கின்றது. அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் என்பது 99% முஸ்லிம்கள் வாழும் பிரதேசம். இந்த பிரதேசம் இல்லாத பக்கத்து ஊரான மாளிகைக்காடு என்ற ஊரை சேர்ந்த ஒரு தாய், தகப்பன், அண்ணன், தங்கை, இப்படி 4 பேர் கொண்ட குடும்பம். அந்த அண்ணனை விட்டுருவோம், அந்த பையன் 18 வயசு எங்கே தங்கி படிக்குது, அதை விட்டுருவோம். அப்ப ஒரு தாய் ஏற்கனவே விபச்சாரம், தகப்பன் விபச்சாரத்துக்கு மாமா வேலை பார்த்து கூட்டி கொடுக்குற 12 வயசு சிறுமி தேவையான நாட்கள் வந்துட்டு வாங்கிட்டு போகலாம். அதை என்ன சொல்றது, இந்த விலைக்கு விற்கிற, அதாவது என்ன ஹயருக்கு விடுறேன், ஹயருக்கு விடுமம் இல்லை, பஸ் கார் அந்த மாதிரி. இந்த 12 வயசு பிள்ளைய தகப்பங்காரன் முதல்லையே தகப்பங்காரன் டோர்ச்சர் பண்ணி, அதை டோர்ச்சருங்கிறதுக்கு அப்பால் செக் டோர்ச்சர் தான். அவன் ஆபாச படத்தை காண்பிச்சு முதல்ல அந்த பாப்பாவை தகப்பங்காரன் சிறழிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு வாரவங்களுக்கு எல்லாம் விற்கிறது. ஒரு நாளைக்கு ஹயர் பஸ் அனுப்புறோம், அதாவது ஹயருக்கு ஹயர் பண்ணி ஆட்டோ அனுப்புவோம். அந்த மாதிரி 12 வயசு குழந்தைய இப்படி தகப்பன் அனுப்பியிருக்கான். நடந்த இடம் நிந்தவூர் தான். பலர் அந்த தகவலை நாங்க மறைச்சு விடுவோம், நிறைய தகவலை மறைச்சி ஓரளவு இது ஒரு சமூக சீரழிவு. நிந்தவூரை பொறுத்த வரைக்கும் இந்த சீரழிவு இது சம்பந்தமாக தற்பொழுது அவன் கை செய்யப்படுகிறான். இதுல சில சம்பவம் இருக்கின்றது. அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் போலீஸ் பிரிவு கோட்டை புறநகர்ல, அது நிந்தவூருக்குள்ள ஒரு இடம் வச்சுக்கொள்ளுங்களேன், உள்ள வீடு ஒன்றுல 5 மாச காலமாக இந்த மாதிரி ஒரு பாலியல் பலாத்கார நடவடிக்கை ஒன்று இடம்பெற்று வந்திருக்குது. கிட்டத்தட்ட விபச்சார விடுதிதான். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய தகப்பனுடன் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, ரிமாண்ட் பண்ணப்படுகிறாங்க. 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்வதற்காக அடுத்த பார்த்து ரெடி ஆகிறாங்க. இது நிந்தவூர் போலீஸ் வசம் வருகின்றது. அத்துடன் அன்றைய தினம் அதாவது அந்த இது கடந்த வெள்ளிக்கிழமை நடந்திருக்குது சம்மாந்துறை கோர்ட்ல. இந்த நிந்தவூருக்குரிய MC நீதிமன்றம் சம்மாந்துறைக்கு வருகிறது. சம்மாந்துறையில் நடைபெற்று இருக்கின்றது. நிறைய விடயங்களை மறைச்சி மக்களுக்கும் நேர்களுக்கும் விளங்கக்கூடிய அளவு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி கொண்டு வரோம். அப்புறம் இதுவும் ஒரு விட நாமல் துரிதமாக செய்தி படிப்பதற்கான காரணம், செய்தி நீண்ட நேரம் எடுப்பதால் குறுகிய நேரத்தில் நிறைய செய்திகள் அள்ளியறியணும். இதுதான் இந்த தாக்கத்துக்கான காரணம். 10-15 செய்தி என்பவர்களை எப்படி நாம தாக்கு பிடிக்க போறோம்? ஆக இந்த விடயம் தொடர்பில் அங்க இந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தான் உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்களோட எமர்ஜென்சி நம்பருக்குல 1929 அடிச்சு பாப்பாவை நிந்தவூர் போலீஸுக்குள்ள அள்ளிக்காந்து அந்த பாப்பா கிட்ட விசாரணை பண்ணி இந்த ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்குது. அதனை தொடர்ந்து சிறுமியை நிந்தவூர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்த போதுதான் இந்த சம்பவங்கள் அம்பலமாயிருக்குது. இப்ப சிறுமியை கல்முனை அஷ்ரப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வைத்திய ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இதன் போது பொருளாதார இவங்களுக்கு அது கொஞ்சம் பஞ்சப்பாட்டின்னு சொன்னாக்கா கஷ்டம்தான். வாழ்க்கை பவன ஓட்டுற கடல் தொழிலாளி, தகப்பங்காரன் கடல் தொழிலாளி. அப்ப அவன் இந்த குழந்தைட அம்மாக்காரையும் ஒரு விபச்சாரியா மாறி இருக்கிறான். இதெல்லாம் செய்தி சொல்லிப்பட்டுதான் நாம சம்பவத்துக்குள்ள வருவோமா. அதனால இந்த பாப்பா 12 வயசு பாப்பாவை விபச்சாரத்துக்கு அனுப்புறதுக்கு தாயும் தகப்பனும் உடந்தை. இந்த நிலையில தந்தையில 5 பேரை கைது செஞ்சாங்கல்ல, இன்னும் ஒரு 3 பேரை வேட்டையாடுறாங்க. சாய்ந்தமரை கைது செய்யப்பட போறாங்க. இந்த சம்பவத்துல அந்த சிறுமியிடமிருந்து பெறப்பட்ட தகவலின்படி முதலில் தந்தை கைது செய்யப்பட்டார் இல்லையா, பின்னர் சாய்ந்தமரை சம்மாந்துறை பகுதியில் அந்த சிறுமிய பணத்துக்கு வாங்கிட்டு போறேன். இது எப்படி இருக்குது, பண்புணர்வு பண்ணத்துக்கு வாடகைக்கு அமைத்திட்டு கொண்டு போறேன், நாளை காலை உணவு படைக்கிறது. இது என்ன கர்மம் பாருங்களேன். இதெல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்துல நடக்குது, கொழும்புல நடக்குது. கொழும்புல நான் நினைக்கிறேன் ஒரு நாம வாழ்ந்த காலங்கள்ல எல்லாம் கொழும்புல இப்படி இருக்குது. அயருக்கு அனுப்பிட்டு விடிய பெற்றுக்கொள்வாங்க. இப்ப இது இந்த மாதிரி கிராம ஊர்களையும் பரவிட்டால் அதற்கான முழு பொறுப்பும் அந்த சமூகம் தான். அதுக்குதான் இந்த விடயத்தை கொண்டு வந்தது. இது சமய பொறுப்பு. போலீஸுக்கு எல்லாம் கொடுக்குற பிறவுக்காக இவங்களுக்குரிய பொறுப்பு இருக்குல்ல. ஒவ்வொரு
அந்த அவங்களை சுற்றி இந்த விபச்சார விடுதி நடக்கும் என்றால் அந்த விபச்சார குடும்பத்தில அந்த சுற்றி அந்த 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 வீட்டை சுற்றி வாழ்றவங்களும் முழு பொறுப்பு, அந்த பள்ளிவாசலும் முழு பொறுப்பு என்னத்தான் நாங்க நீங்க கொண்டு வரப்போறோம். அப்புறம் இது தவிர சம்பவத்தில் தலைமுறையான அந்த அவங்க 3 பேர் மிஸ் இப்ப இதுல இது மட்டும் இல்லை, ஆளாளுக்கு தெரிஞ்சாக்கணும் ஒரு 10-12 பேர் கைது செய்யப்பட்டு வருவாங்க. இப்ப அந்த 3 பேரை தேடுதல் வேட்டைக்கு போட்டாங்க. இதுல நிந்தவூர் போலீஸ் அதாவது கிரைம் ஓஎஸ்சி நண்பர் KL முஸ்தபா தான் நமக்குரிய நண்பர், அக்கரைப்பட்டை சேர்ந்தவர், நெருங்கிய நண்பர். அவர் தலைமையில தான் இந்த டீம் ஒன்று போய் புழு அடிச்சு பிடிச்சி இதெல்லாம் செஞ்சிருக்கு. எல்லாம் DIG ஓர்டர் தான் மேலெடுத்து உத்தரவு காமே செய்யப்பட்டிருக்குது. அம்பரி மாவட்டத்தின் மாளிகைக்காடு, இவங்க சொந்த ஊரு மாளிகைக்காடு, 5 பேர் கொண்ட குடும்பம் தான். மாளிகைக்காட்டை விட்டு எந்த ஊருக்கு வந்துதான் வாழ்ந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒதுக்குப்புறமான இடமா பார்த்து வேறு வேறு தகவல்கள் அவ்வளவுதான் இதை சொல்ல. ஆக ஒரு நிறைய செய்திகளை நாம் அதை துண்டு துண்டாக வெட்டி கட் பண்ணி சொல்றோம். இப்ப இந்த வேடிக்கை என்னவென்றால் அவங்களோட வறுமைக்காகத்தான் செய்யப்பட்டிருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தகப்பங்காரன் கடல் தொழிலாளியா, அவன் யார் இந்த பிள்ளையை ஈடுபடுத்தணும் பண்றதுக்காக முதல் அவன் தான் முதல் ஆரம்பிச்சுக்கிறான் தகப்பங்காரன். எப்படிப்பட்ட மூதையை பாருங்களேன். இந்த சனியெல்லாம் அப்படியே உசோட புதைக்கணுமா இல்லையா? இவனெல்லாம் புதைக்க தேவையில்லை. அதாவது இப்ப உள்ள அந்த டாய்லெட்ஸ் அந்த 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 பக் இருக்கு இல்லையா, அதுல தள்ளிட்டு போயிட்டு மூடினாக்கான். நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை. இப்ப எல்லாம் அதாவது யாரும் கொலை பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கேஸான தகப்பன் எல்லாம் இந்த டாய்லெட் குளிக்குரிய அந்த குளிக்கல போட்டுவிட்டு மூடிய போட்டாக்கான், அதுக்குள்ளே கிடந்து சாகுடாண்டு. அது நரகவே தானே பாப்பி பேலே. அப்ப தகப்பன் தான் முதல்ல அந்த 12 வயசு பாப்பாக்கு ஒரு செக்ஸ் பிலிம் இந்த மொபைல்ல போன்ல காட்டி ஆரம்பிச்சுட்டு இப்ப அந்த பிள்ளைய அயருக்கு அனுப்புறது. 5 மாசமா வண்டி ஓட்டுகிறான், நல்ல ரேட் கொடுத்துருப்பானுங்களே. அவன் 10-12 போதும். ஆக இந்த விபச்சாரம் 5 மாசமா நிந்தூருக்கு நடந்திருக்கின்றால், நிந்தூர் ஒரு பணக்கார ஊர். அடே நிந்தூரை சுற்றி இந்த சம்பவத்தை சுற்றி ஒரு பள்ளிவாசல் இருந்திருக்கும். இந்த ஏரியாக்குள்ள ஒரு பள்ளிவாசல் இருந்திருக்கு. அது கிரேன் மஸ்க் இல்ல, அதுக்கிட்ட வரலாம். அப்ப அந்த பள்ளிவாசலுக்கு எவனாகத்தன் முதல்ல காவல் கொடுத்திருக்கணுமா இல்லையா? அந்த விபச்சார வீட்டை சுற்றி வாழ்ந்தவனுக்கு ஒரு பொறுப்பா இல்லையா? டேய், நீங்க ஆவுண்டா இந்த வயலெல்லாம் குத்து வைக்க பிடிக்க வந்துச்சு, ஒத்து பிடிக்க ஓடுறீங்க, வட்டி கொடுக்குறீங்க. இது நடக்குதா இல்லையா? டேய், அதிகமாக நீங்க வட்டிக்கு விடுறீங்களா இல்லையா? ஒத்து பிடிக்கிறீங்களா இல்லையா? அப்ப அப்படி எல்லாம் நடந்தாடா உங்களை சுற்றி உள்ள என்னடா இஸ்லாம் நீங்க எல்லாம் அதானா உங்களுக்கு எல்லாம் இப்படி பேரழிவு வரதுக்கான காரணம். அடே, உங்களை சுத்தி என்ன நடக்குன்னு பாருங்கடா. நீங்க பார்க்க மாட்டேங்களே. உங்களுக்கு மேல ஒத்து பிடிச்சு சொந்தமா காணி ஆக்கணும், வட்டி கொடுத்து பணம் வாங்கணும். இஸ்லாத்துக்கு விரோதமான அத்தனை செயல் நடக்குது என்றால் நீங்க என்னடா முஸ்லீம்? நீங்க தொப்பி போட்டு தாடி வச்சா சக்கிலிய கூட நீங்களா முஸ்லீமாடா? ஆனா சனிகனுகளா உங்களை சுத்தி இப்படி ஒரு விபச்சார விடுதி, அது விடுதியானே நீ. அப்ப அவன் பணக்காரன், பணம் படைத்தவன், வருவான் போவான் என்றால் அது அவனுக்கு காசு தேவை, அம்மாக்கும் காசு தேவை, 2 தாய் தப்பின் சேர்ந்து கொடுக்குது என்றால் வேற்றுவாசிகள் தூரம் உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் என்றால் முதல்ல பள்ளியில போய் செஞ்சு சொல்லிக்கணும். அதே பள்ளி நிர்வாகம் அது பெரிய பள்ளிக்கு சொல்லிருக்கணும். இந்த ஊர் பெரிய கிராண்ட் மஸ்குல, ஏனெனில் அந்தந்த ஏரியாவுக்குள்ள பள்ளி கீழ்பட்ட எப்படியாவது பள்ளி இருக்கும். இந்த வீட்டை சுற்றி ஒரு பள்ளிவாசல் இருந்துதான் ஆகும். முஸ்லீம் ஏரியாண்டால் ஒரு பள்ளிவாசலுக்குள்ள அடங்கப்பட்ட வீடு தானே அது. அப்ப ஏன் இவர்கள் சொல்லல? அடுத்தது இந்த பணம் படைத்தவர்கள் இந்த சக்காத் நிதி என்று சொல்லி பள்ளிக்கு தானா கொண்டு போடுறீங்க. உங்களை சுத்தி எத்தனை ஏழை எழுதிக்கிற கொடுங்களா? நீங்க மேலே நிந்தவரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பணக்கார பள்ளிவாசல், அவங்களுக்கு 100 ஏக்கருக்கு மேல காணி இருக்கும். நிந்தவரை பொறுத்த வரைக்கும் நிந்தவூர் மக்களின் காணி 1 ஏக்கர் 1,10,00,000 பெறும் இப்போதைய பெறுமதி. அட்டப்பழம் மேல அவங்கள காணிதான். அப்புறம் அந்த நிந்தவூர் போர்டர்ல இருந்து சம்மாந்திரம் நோக்கி போற பகுதி, அது செங்கனமோ சேனாவில வர பேர் உண்டு. அந்த மாதிரி நிந்தவூர் மக்களின் வயல் காணிகள் சாதாரணமா 1,10,00,000 பெறுமதியா காணி. 1 ஏக்கருக்கு 1,10,000 வாங்குறீங்க. அப்ப நீங்க அவ்வளவு பேரும் பணக்காரங்க தானடா. உங்களை சுற்றி போல ஒரு கொடுமை நடக்குதா? நீங்க ஆனா முழு பொறுப்பு. டேய், நீங்க எல்லாம் இறைவன் போய் சொல்லணும்டா. உங்களை சுற்றி ஒரு விபச்சாரம் நடக்குதுன்னால் அந்த வறுமையை போக்க நீ என்ன செய்தாய் கேட்கலாமா இல்லையா? அது ஒரு முறைமைக்க இந்த ஊரில் அண்மை காலமாக கொடி கட்டி பறந்து இந்த போதை தூள் வியாபாரம். இப்பொழுது நிந்தவூர் பெரிய பள்ளி வாசலுக்கு ஒரு தலைவராக வந்திருக்கிற அண்மை காலமாக முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி SSP
அருமை நண்பர், என்னுடைய நண்பர் அவர் தான் இப்ப பள்ளி தலைவரை வந்திருக்கிறார். மிக ஷார்ட் பீரியடா வந்திருக்கிறார். அவர் ஏகப்பட்ட அந்த தூள் வியாபாரிகள் எல்லாம் பிடிச்சிட்டார். இப்ப இந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 60% என்றால் அவர் யார் தெரியுமா? முதல்ல இப்ப அவருக்கு ஓய்வூதியம் பெற்றார். அவர் ஓய்வூதியம் நான் சொல்றோம். அவரு புலனாய்வு பிரிவின் அதிகாரி, எங்க அரச புலனாய்வு ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன்ல டைரக்டர் அப்படி இருந்தவர். நல்ல நண்பர், நமக்கு வேண்டிய நல்ல சொல்லிக்கலாம், தெரியும் தானே? அப்ப அரச புலனாய்வின் ஒரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி SSP ஆனவர் தான் இப்போதைய இந்த ஒரு பள்ளி தலைவர். அப்ப இவர காலத்துக்குள்ள இந்த மாதிரி அந்த அட்டூழியங்கள், இந்த மாதிரி போக்கிரித்தனங்கள், முடிச்சு மாறி மொள்ள மாறி தனங்கள்லாம் ஒளியும். இப்ப இவர பீரியட்டுக்குள்ள இது ஒளியலன்னு எப்ப ஒளிய போகுது? கொஞ்சம் அடக்கி இருக்கிறார். ஏனென்றால் அவர் நாட்டின் அதாவது முழு நாட்டைக்கு நிர்வகித்த ஒரு நிர்வாகி இருந்தார். டைரக்டர், பணிப்பாளர், அரச புலனாய்வு பொறுப்பாக இருந்தார். ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் அவர், புரியுங்களா? அவர் தான் இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டு. அப்ப அவருக்கு நாடு முழுவதும் ஐடியில இருந்து கீழ்பட்ட அத்தனை உறவுகளும் இருக்கா இல்லையா? எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கும் அவர் பாருங்க, நம்ம அருமை நண்பர் அவர். எனவே அவர் ஊடாகத்தான் இந்த விடயங்கள் பத்தி அவர்கிட்ட கிடைச்சேன். இங்க வாங்க, நான் போட்டு தாக்க போறேன், யாரும் கோவிச்சு கொள்ளாங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு முழு பொறுப்பு இருக்கடா. ஒரு ஏரியா பள்ளிவாசல்காரன் அந்த கிராண்ட் மாஸ்க் தலைவர் போய் சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லலையா? நான் இப்ப தொடர்பு கொண்டு பள்ளி தலைவரை கேட்ட உடனே எந்த தகவலும் அவங்களுக்கு வரலையா? வந்தால் முதலாவது இந்த நோன்பு காலங்கள் மற்ற சிறப்பு தினங்கள் வந்தா பாருங்கடா, நீங்க வயல்ல உழைச்சா ஒருபோதும் இந்த நிந்தவூர் வயல் காணிகள் நஷ்டம் பட்டதே கிடையாது, எப்போதுமே லாபம் தான். அதனால ஒரு ஏக்கர் குத்தகை எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம வக்கீல் மாதிரிலாம் காணி வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் 1,10,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்குரிய குத்தகை பணம். ஒத்தி முடிக்கிற பாரு வட்டி, அது ஒத்தி என்பது வட்டி, சனியன்கள் வட்டி ஒரு பக்கம், கொத்தி ஒரு பக்கம், இப்படியெல்லாம் கூத்தடிக்கிற ஊருக்குள்ள மிகப்பெரிய பணக்கார ஊரு. பள்ளிவாசலுக்கு மட்டும் கோடிக்கு கோடி, பல கோடி ரூபாய் பெறுமதி காணிருக்கும். அநேகமாக கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற அந்த பெரிய பள்ளிவாசல் கிராண்ட் மாஸ்க் எல்லாமே பணக்கார பள்ளிவாசல் தான். அது பெரிய ஆரம்ப காலம்னா ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் 50-70 ஒரு 100 ஆண்டு இது இருக்கும், அந்த சேவிஸ் இருக்கும், முதுமை 100 ஆண்டு கால பள்ளிகள், 75 ஆண்டு கால பள்ளிகள். அந்த பள்ளிவாசல் அப்பவே இருக்கின்ற பணக்கார வசதி உள்ளவங்க பள்ளிவாசலுக்கு தானமாக அவங்களோட காணியை எழுதியிருப்பாங்க. அந்த காணிகள் தான் இப்போது உள்ள பெறுமதி. இந்த ஊர்ல மிகப்பெரிய பள்ளிவாசல். அதே இப்ப SSP என்ற ஒரு கிழக்கு மாவட்டத்தில் முதல் இந்த ஒரு பள்ளிவாசலுக்கு இதுதான் ஒரு முதல் விடயமா தான் பார்க்கின்றேன். எனவே இது முழு பொறுப்பு. ஒரு ஏரியாவில் விபச்சாரம் நடக்குது என்றால் சுற்றியுள்ள மக்கள் அவங்கள தேடல. நீங்க நல்லா புழுங்குறீங்க, ஆட்டை வாங்குறீங்க, மாட்டை வாங்குறீங்க, கோழியை வாங்குறேன், அவன் விட்டு சாப்பாடே சமைக்கல. அப்புறம் என்னடா செய்வான் அவன்? விபச்சாரத்தை நம்புவான். லேசான தொழில் அதனடா. நீங்க அவனுக்கு ஒரு சோறு கொடுத்த சம்பரம் இல்ல, நீ திண்டியா உண்டியாண்டு கேட்க மாட்டேங்க. நீங்க உங்க பாட்டுக்கு வட்டியை கொடுக்குறீங்க, காணி ஒத்திய பிடிக்கிறீங்க, மூட்டையா நெல்லை கொண்டு அடிக்கிறீங்க. அது விலகுற டைம்ல ஒன்று வித்தா அவன் யாரா பாப்பா? இது சமூக சீர்கேடு. ஒட்டுமொத்த சமூகமும் இதுக்கு முழு பொறுப்பு. இதுக்கு இறைவன்ட்டு நீங்க தான் பதில் சொன்ன. நாங்கல்ல, எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. எங்களை சுத்தி நடக்கும்னா நாங்க அதை தேடி பார்க்கணும்டா. பள்ளிவாசல்டா கை காட்டிக்கிட்டு நிக்கிற நீங்க போயிட்டு இந்த காணி ஏலம் போடுற மட்டும் இல்ல, உங்களோட ஏரியாவில் நடக்கிற தவறுகளை நீங்கள் அடக்காத வரைக்கும் அந்த தவறுகள் திருத்தப்படாது. இந்த SSP அவர்கிட்ட கயத்தி நிப்பேன், பள்ளி தலைவர்கிட்ட கயச்ச உடனே அவர் சொன்னா தனக்கு அது வரவே இல்லைன்றார். அந்தந்த ஏரியா பள்ளிவாசல் பெரிய பள்ளி கொடுக்குமானால் அவங்களுக்கு ஒரு நிதி உதவி செய்து இந்த விபச்சாரத்தை விடுதலை பெற்று கொடுக்கணும். அது உங்களோட கடமைடா. அதை விட்டு போட்டு பொலிசி கொடுத்தீங்கன்னா என்னடா அதுல என்ன நன்மை வரப்போகுது உங்களுக்கு? இல்ல, ஒரு நன்மையும் கிடையாது. நன்மையை தேடுங்க, சட்டத்தை முன்னிறுத்துற அது அடுத்த கட்டம். பள்ளிவாசல்கள் சமூக தனவந்தர்கள் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்திருக்கும் என்றால் ஓரளவு திருத்த பார்க்கலாம். அந்த உதவிகளை வாங்கிட்டு மீண்டும் இவங்க விபச்சாரத்துக்குள்ள போயிருப்பாங்க என்றால் நாம பொலிசியை கொடுத்துக்கலாம். பொலிசி கொடுத்துட்டால் அவன் திருந்த பொருளே, அவனுக்கு ஒரு வாழ்வாதார உதவி யார் செஞ்சிருக்கா? யாரும் செஞ்சிருக்கமா? எப்ப 5 மாசம் நடக்குது என்றால் இந்த 5 மாசம் அந்த ஏரியாவில் முழுது மக்களும் சாப்பிட்டீங்கானே, அவனுக்கு இப்ப கடல் தோல்வி அடிபட்டு போச்சு. ஏன்னா முதல் மாதிரி இப்போ எல்லாம் இந்த கரவலையோ மற்ற மீன்பிடிப்பாளர்களுக்கு மீன் மிச்சம் கிடைக்குது இல்லை.
ரொம்ப வெயில்ல காஞ்சிட்டு போனா அவனுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா கிடைக்கும். அது சரி, நான் கண்ணால பாக்குற சம்பவங்கள். எனவே இந்த மாதிரி ஒரு சமூக சீரழிவுகள் வருகிறது என்று சொன்னால் அதை சுற்றி உள்ள அந்த சமூகம் தான் முழு பொறுப்பு. இதே நேரம் ஒரு தமிழ் நடக்கும்னா அந்த தமிழ் தாவு தான் பொறுப்பு. ஒரு சிங்கள நடக்கும்னா அந்த சிங்கள மக்கள் தான் பொறுப்பு. இது ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் வாழ்கின்ற மிகப்பெரிய ஊர், பணக்கார ஊர்ல நடந்திருக்கின்றால் இந்த முழு சமூகம் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், அசிங்கப்பட வேண்டும். தும்பு கட்டுகளா எங்கடா உங்களோட பணம் யாருக்குடா உதவி செய்ய போகுது? நீங்க செத்து இப்ப முழுது பணம் படுத்து சீனியும் கூனியும், எனக்கு சீனியை குறைச்சி போடு, எனக்கு டீ வேண்டாம், ஏன் காக்காவலி சீனி உங்களுக்கு என்ன நீங்க சாப்பிடல, அதை குறை இதை குறைங்க டாக்டர் சொல்லுவான். அதெல்லாம் இப்படி கொடுத்தா ஒன்றும் வராதுடா, கொடுங்கடா, அள்ளி கொடுங்கடா. பள்ளிவாசல் தான் மேல மேல எல்லாரும் கொண்டும் பள்ளிவாசல் கொடுத்து விட்டு பெருமைப்படாதாங்க, அதுக்கு கொடுத்து. ஏன்னா பள்ளிவாசல் முழுது பேரு நிதி இருக்குது, எல்லாமே கோடிக்கணக்கான பல கோடி ரூபாய் பெருமான ப்ராப்பர்ட்டி கொண்ட பள்ளிதான் எல்லா ஊர்ல இருக்கிற பெரிய கிராண்ட் மாஸ்க் எல்லாம். மக்களுக்கு கொடுங்கடா, மக்கள் கிடக்கா பஞ்சத்துல, அதை ஆட்டா பார்க்க போறான். இப்ப உள்ள நான் அடிக்கடி சொல்லுவது என்ன, இப்ப உள்ள இந்த ஜீவனோபாயம் போதாது, மக்களின் வாழ்க்கை தரம் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அன்றாட காட்சிகள், அன்றாட கூலிகள் வாழ்வது பெரும் சிரமம். இந்த தகப்பனுக்கு 40 வயசாம், அந்த அவன் மனைவி இந்த பாப்பாட அம்மாவுக்கு 36 வயசாம். எல்லாமே ஒரு யங்குக்குள்ளாம் இருக்குது. என்ன காரணம்? சில வேளை வெளிநாடு போன இதை தான் செய்ய போறார்கள். இப்ப நீங்க நினைக்கப்பட்டா வெளிநாடு போறவங்க எல்லாம் பெரிய சீமாட்டு இல்ல, அங்க நடக்கிற கூத்த கேள்விப்பாடுனா தூவங்கலாம். ஆக அது கண்ணுக்கு தெரியாத விபச்சாரம். நம்ம ஊர்ல நம்ம முன்னுக்கு நடப்பது கண்ணுக்கு முன்னுக்கு தெரியும் விபச்சாரம், அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டும் ஒன்றுதான். எங்களுக்கு வார செய்திக்கு நாங்க எவ்வளவோ அழிவு. இப்ப நாங்க வாரம் அல்லது நாளாந்தம் உங்க 2 o'clock நாங்க கிரைம் தரப்புறோம் தனியாக. நம்ம தமிழ்நாடு நம்ம நாடு நடக்கிற கிரைம், அவ்வளவு கிரைம், இந்த மாதிரி கிரைம் தான் இத்தனையும், எல்லாம் இந்த கர்மம் முடித்த கிரைம் தான். அதுகளை நாங்க உங்களுக்கு தரப்புறோம். மிக மோசமான கிரைம். சமூகம் இவைகளை அறிய வேண்டும். ஏனெனில் சமூகம் தான் ஒரு சமூகத்தில் எந்த மாதிரி விபச்சாரம் தலைவிரித்தாடுது என்றால் அது சமூக சீர்கேடு தான். அதுக்கு போய் சட்டம் ஒன்றும் பண்ண இல்லாது. இப்ப நாம இந்த பள்ளி தலைவரை கதைச்சிருக்கிறோம், அவங்க எப்படியோ ஒரு திருப்பி ரிமாண்ட் மறத்தான் போறாங்க. பள்ளி நிர்வாகம் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை செய்து கொடுக்கறதுக்கான வழிவகைகளை அந்த ஊர் மக்கள் தானே செய்யணும். இந்த ஊர் நம்ம செய்வானா? பள்ளிவாசல்ல தொப்பியை போட்டு தாடி வச்சு நீங்க தலைவர் கிட்ட இருக்கவே இல்லை. இந்த மாதிரி சீர்திருத்தம் கொண்டு வர வரைக்கும் எந்த சமூகமும் சீர்திருந்தாது என்பதுதான் நம்ம ஆதங்கம். எனவே இதற்கு நாம வக்காலத்தல்ல, இந்த சமூகத்தில் இப்படியான சீர்கேடுகளை நம் கண்முன் நடப்பதனால் நான் வேறு நீ வேறு எனக்கு தேவையில்லாத பிரச்சனை போனோம் என்றால் இந்த சமூகம் மோசமான சமூகமா மாறும். வட்டியும் விபச்சாரமும் தலைவிரித்தாடும். இதெல்லாம் ஆளுதானே. இப்ப நமக்கு முன்னுக்கே நடக்குது இல்ல சார். வெள்ளிக்கிழமையான பாருங்க, இந்த கிழக்கு மாகாணத்துல வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு, அதாவது வியாழன் மாலை விடிந்தால் வெள்ளிக்கிழமை ஆனால் இந்த பீச் ஓரங்கள்ல போனோம்னா ஆயிரக்கணக்கான சாராய போத்தல பிறக்கலாம். பாத்தீங்களா எப்படிப்பட்ட நாள் அது? இதெல்லாம் நான் இதுகிட்ட போனா இஸ்லாம் மதம் பேசணும், இது மதம் பேச வரல. வெள்ளிக்கிழமை என்பது முஸ்லிம்களின் புனித தினம். அது அன்று, அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை தான் உலகம் அழியும் தினம் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்ட தினம். அந்த தினத்துல இந்த கன்றாய் குடிச்சவங்க சாராயத்தை குடிச்சிட்டு படுத்தாங்க இந்த பீச் ஓரங்கள்ல. இதெல்லாம் கண் கொள்ளாம நான் பார்க்கிற காட்சிகள். அப்ப எப்படி ஆயிடுச்சு என்றால் இந்த வர்த்தகர்கள் கடையை ஒரு 10 மணிக்கு 8 மணி 9 மணிக்கு மூடிட்டு வந்தால் வெள்ளிக்கிழமை கடையெல்லாம் மூடியாச்சு, சாராயத்தை அடிச்சு போய் விடிய படுத்தாச்சு. இதெல்லாம் மாறு வியாபாரிகள். இதே நேரம் இந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட இந்த குடுகேஸ் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு, பிடிக்கப்பட்டிருக்குது. அந்த குடும்பக்கு உடந்தையான போலீசார் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் கஞ்சா மதுபோதை விற்கிற வியாபாரி அரசு செய்யப்பட்டிருக்கிறாங்க. மேலும் வேட்டை நடத்தப்படுது. முழு காரணம் இந்த பள்ளி தலைவர் தான் காரணம். இந்த ஊர் திருந்துமா இல்லையா? அத்துடன் இதையும் தாண்டி இப்ப ஒரு புதிய அதிகாரிகள் வந்தால் அந்த அதிகாரிகள் இந்த சோனவை கூட்டிட்டு போய் இந்த பீச் ஓரங்கள்லையும் அப்படி இந்த நிறைய இந்த வெஜியாங்கள் இந்த தோட்டங்கள் அவனுக்கு சாராயத்தை ஊத்தி பழகிறார்கள். அதுல மிக அதிகமான இந்த ஊர் வர்த்தகர்களாம். வர்த்தகர்கள் என்றா வியாபார வர்த்தகம், மறுக்கும் இறைச்சிக்காரனா இருப்பான், முட்டைக்காரனா இருப்பான், அரிசிக்காரனா இருப்பான். இந்த நாய்கள் அந்த நாய்க்கு ஊத்து கொடுத்து பழக்கிறாங்களாம். அப்ப இதான வேலை. ஒவ்வொரு மாசம் ஒத்தனையை மாத்துறானா? அவரு மிக செல்வாக்கான ஒரு பள்ளி தலைவர். எந்த ஒரு பள்ளி தலைவரை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் உள்ள சகல போலீஸும் அவரு கீழே இயங்கிய போலீஸ் தான். ஏன்னா அரச புலனாய்வு இல்ல,
அரச புலனாய்வு வந்து அவர் யூனிட் கொண்டு எல்லா சிஸ்டம் நான் சொல்லி 5 பேர் கொண்டு இயங்குவாங்க அவருக்கு இயங்கினவரை அவருக்கு சொல்லிட்டு போட்டு நிக்கிறாங்க. அவர் தான் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆக கிழக்கு மாகாணத்திலே மிகவும் கிளிர் செய்யப்பட வேண்டிய ஊர் இந்த ஊர் தான். இந்த ஊரில் மிக மோசமான வட்டி தலைவிரிச்சாடுது. எவன் எல்லாம் லொல்லு பண்ணி வந்துடுறாங்க. தயவு செய்து இதெல்லாம் சமூக சீர்கேடு. அப்ப ஒத்தி பிடிக்கிறதும் ஒரு வட்டி, இப்படி எல்லாம் பல விடயங்கள் நடக்குது. அதையெல்லாம் பள்ளி நிர்வாகம் தலையீடு அல்லாது. அது அவன் ஒத்தியும் அவன் மண்குழிக்கு தேடிக்கொள்வது. ஆனால் இந்த மாதிரி பொது விஷயங்கள்ல இந்த மாதிரி மது போதைகள், சாராய கடத்தல்கள், கள்ளச்சாரம் இதெல்லாம் நிச்சயமாக காட்டி கொடுப்பதற்கான யூனிட் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. எல்லா ஊருக்கும் இது அமல்படுத்தப்பட வேண்டும். எந்த ஒரு மக்கள் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பொது விடயம். இந்த விடயத்தில் அதிக கரிசனை செலுத்துங்கள். ஒரு விபச்சாரம் நடக்குதென்றால் அந்த விபச்சார வீட்டை சுற்றி உள்ள அத்தனை ஜீவராசிகள், நீங்க தான் ஜீவராசிகள், உங்களை தான் சொல்ல, நீங்க தான் முழு பொறுப்பு. நான் பொறுப்பு அல்ல, எனது இல்லைன்னா நான் பார்க்கலாம். ஆக உங்களோட அந்த பணக்கார தனத்தை கொண்டு அந்த ஏழைகிட்ட காட்டுங்க. நீங்க கொண்டு பள்ளிக்கு அள்ளி கொடுத்து பள்ளிக்கு மேலே சக்காத்து அவன் அடிக்கடி இந்த அண்மையில கேள்விப்பட்ட சம்மாந்துர பள்ளிவாசல்ல இந்த சக்காத் நிதியம் என்று நெல்லு கொடுத்துருக்காங்களா, நெல்லு விளைஞ்ச நெல்லை கொண்டு அவன் நெல்லை அடுக்கி வச்சுட்டு அந்த நெல்லு பூஞ்சனம் பத்தி வீசிருக்கானுகள். இது என்ன கர்மண்டா? கொடுத்தவருக்கும் செருப்பு அடிக்கணும், வாங்கினும் செருப்பு அடிக்கணுமா இல்லையா? அட கொடுத்த பண்ணாட நீ 4 ஏழை ஒன்ன சுற்றி இருக்கிற ஏழை கூடண்டா அந்த நெல்லு பூஞ்சனம் காட்டி யாருக்கும் உதமா வீசிருக்காள் கொண்டு. அது 100கணக்கான முடியாம். இதுவும் ஒரு தகவல். இப்படி எல்லாம் சில நடக்குதாப்பா, எத்தனையோ நடக்குது. அத்தனையும் பேச முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இது முழு சமூகம் பொறுப்பு என்றும் யாரும் இந்த விடயத்தில் என்னை கோபிக்க வேண்டாம் என்றும் மீண்டும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.